சென்னை பெரும்பாக்கத்தில் போக்குவரத்து காவல்துறை அனுப்புவது போன்று குறுந்தகவல் லிங்க் அனுப்பி வங்கிக் கணக்கிலிருந்து 12,600 ரூபாய் பணம் அபகரிக்கப்பட்டதாக காவல் நிலையத்தில் ஒருவர் புகார் அளித்திருக்கிறார். கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீனிவாசன். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை அடுத்த பெரும்பாக்கத்தை சேர்ந்தவர் செந்தில். இவரது இருசக்கர வாகனத்தை 2 தினங்களுக்கு முன்பு அவரது மனைவியும் அவருடைய தம்பியும் எடுத்துக்கொண்டு வெளியில் சென்றுள்ளனர். இந்நிலையில் போக்குவரத்து விதிமீறல் ஈடுபடும் வாகனங்களுக்கு போக்குவரத்து காவல்துறை அனுப்பும் குறுந்தகவல் போன்று ஒரு மெசேஜ் செந்தில் செல்போன் எண்ணிற்கு வந்துள்ளது. அந்த மெசேஜ் இருந்து லிங்கை கிளிக் செய்து என்னை அபராதம் என பார்க்க முயன்ற போது செல்போன் ஹேக் ஆகிவிட்டது. அதன் பின் செந்தில் செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி செய்து விட்டிருக்கிறார். சிறிது நேரத்தில் செல்போனுக்கு ஓடிபி வந்துள்ளது. வங்கி கணக்கில் இருந்து 12,600 ரூபாய் பணம் திருடப்பட்டுள்ளதாக கண்டு அதிர்ச்சி அடைந்த செந்தில் பின்னர் இது குறித்து சைபர் கிரைம் மோசடி எண் 1930க்கு தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்திருக்கிறார். அதேபோல் பெரும்பாக்கம் காவல் நிலையத்திலும் மோசடி நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்துள்ளார். போக்குவரத்து காவல்துறை விதிமீறலில் ஈடுபடும் வாகனங்களுக்கு அபராதம் செலுத்தும் குறுந்தகவல் லிங்க் போன்று அனுப்பி நூதன மோசடியில் ஈடுபட்ட நபர்களை கண்டுபிடிக்க வேண்டும் எனவும் பணத்தை எனக்கு திரும்பவும் கிடைக்க வேண்டும் என்று அவர் பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் காவல் நிறுத்ததோடு இதுபோன்று தொடர்ந்து இந்த சைபர் கிரைம் குற்றம் நடந்து கொண்டிருக்கிறதால் காவல்துறை முறையாக நடவடிக்கை எடுத்து இது போன்ற பொதுமக்களிடமிருந்து பணம் பறிப்பதை நிறுத்த வேண்டும் என்று அவர் கண்ணீர் மல்க பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்துகிறது. அதே போன்று தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் தமிழகம் முழுக்க நடைபெற்று வருவதால் போலீசார் இது குறித்து தீவிர நடவடிக்கை எடுத்து இது போன்ற குற்றங்களை தடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன்.